விஜய் கிட்ட இவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கா? ஜனநாயகன் தன்னோட கடைசி படம்னு சொன்னாலும் சொன்னாரு. அதுக்கு பிறகு விஜயோட புகழ் உச்சிக்கு போயிடுச்சு. அதோட இம்பாக்ட் தான் அவர் போற இடத்துக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் முட்டி மோதுறாங்க. என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, ஆஷ் டிரைவிங் வேண்டாம், என் வண்டியில ஏறவோ சேஸ் பண்ணவோ வேண்டாம், ஹெல்மெட் போடுங்கன்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணாலும் மதுரையில மக்கள் செய்தது விஜய்க்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் ரசிகர்கள் பால் பாக்கெட் எல்லாம் கொண்டு வந்து செய்த அட்டூழியம் ஓவர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜயோட மக்கள் பலத்தை பார்த்து திக்கு முக்காடி போயிருக்காங்க தமிழக திராவிட கட்சிகள். 2026 எலெக்ஷன்ல 2 கட்சிகளுக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்னு தாவேகான்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு விஜய். அவரை தொட்டா நெகட்டிவ் வைப்ஸ் ஆகிடும்னு ஆளும் கட்சி அடக்கி வாசிக்குது. எப்படியும் ஜனநாயகன் படம் ரிலீஸ்க்கு நம்ம தயவு தேவைன்னு காலரை தூக்கி விட்டு சுத்துறாங்க. ஆனா விஜயை தன் பக்கம் இழுத்துக்கணும்னு ஸ்கெட்ச் போடுறாங்க அதிமுகவும் பாஜகவும். யாரோட சேரணும், எப்படி திமுக காலை வாரணும்னு ஆதவ் அர்ஜுனா பக்காவா மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்காரு. இது என்னோட சினிமா ஷூட்டிங் ட்ரிப்னு சொல்லியும் ரோட் ஷோ போறாரு விஜய். ரோட் ஷோல ரசிகர்கள் செய்யற அட்டுழியத்தால அவர் அப்செட் ஆனாலும் ஒரு பக்கம் ரசிகர்களோட பலத்தை பார்த்து மெய் சிலிர்த்து போயிருக்காரு விஜய். ஆனா கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா? இன்னும் பயிற்சியும் முயற்சியும் வேணும் விஜய் சார்.